Hey guys, நான் தான் விவேகானந்தன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபார்மேட்டிவ் கண்டென்ட்ஸை ஷார்ட் டைமில் போஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். போன வீடியோவில் நம்ம 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் 5 Cஸோட ஃபர்ஸ்ட் C கேமரா ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் சொன்னாலே கூடவே கேமரா ஷாட்ஸ் அண்ட் ஃப்ரேமிங் வந்துடும். ஸோ இந்த மூணுத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். தனித்தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் கேமரா ஆங்கிள்ஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் ஏன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. லைக் பெர்ஸ்பெக்டிவ், எமோஷன் அண்ட் எடிட்டிங். பெர்ஸ்பெக்டிவ்னா ஒரு சப்ஜெக்டை மல்டிபிள் கேமரா ஆங்கிலேருந்து கேப்சர் பண்ணும்போது அந்த சீனில் என்ன நடக்குதுன்றது ஆடியன்ஸால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷன். ஸோ ஒரு கேமரா பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங். ஸோ எடிட்டிங் டைமில் மல்டிபிள் கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கும்போது எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் க்ரியேட்டிவாகவும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது. என்னென்னன்றது பார்க்கலாம். லோ ஆங்கிள் ஷாட்டில் கேமராவை எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஐலைனுக்கு கீழே மேலே பாயிண்ட் பண்ணி பார்த்த மாதிரி கேமராவை டில்ட் அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஆங்கிள் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக ஹைலி பவர்டாக காட்டுறதுக்கு லோ ஆங்கிள் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட்டாக ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ்க்கு இந்த லோ ஆங்கிள் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. லோ ஆங்கிள் ஷாட்டோட ஆப்போசிட் ஆங்கிள் தான் ஹை ஆங்கிள் ஷாட். ஹை ஆங்கிள் ஷாட்டில் கேமராவை டாப்லேருந்து கீழே பாயிண்ட் டவுன் பண்ண மாதிரி கேமராவை ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ஹை ஆங்கிள் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிளை எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை ரொம்ப வீக்காக காட்டுறதுக்கு ஹை ஆங்கிள் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் சைக்காலஜி படி நம்மளோட உயரத்தில் குறைவாக இருக்கவங்கள கிட்ட இருந்து பார்த்தோன்னா அவங்க வீக்கான பர்சன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுற ஹை ஆங்கிள் ஷாட்டுக்கும் ஃபீல் ஆகும். ஐ லெவல் ஆங்கிள்னா சப்ஜெக்டோட ஐலைனுக்கு நேராக கேமரா ஆங்கிளை ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ஐ லெவல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஐ லெவல் ஆங்கிள்ன்றது ஒரு நியூட்ரலான ஆங்கிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் லோ அண்ட் ஐ ஆங்கிளில் 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் பார்த்தோம். பட் இந்த ஆங்கிளில் 2த்துக்கும் காமனாக நியூட்ரலாக பேலன்ஸ்ட் எமோஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஹிப் லெவல் ஷாட்டில் கேமராவை சப்ஜெக்டோட ஹிப் லெவலுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஷாட்டோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்துச்சு. பிகாஸ் அந்த மூவிஸில் வர கவுபாய்ஸ்லாம் ஹிப்பில் கன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை கன்னோட சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு ஹிப் லெவல் ஷாட் யூஸ் பண்ணாங்க. இதனாலேயே ஹிப் லெவல் ஷாட்டுக்கு கவுபாய் ஷாட்னு இன்னொரு பேரும் இருக்குது. பட் இந்த ஆங்கிள் வந்து வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இல்லை, ஜென்ரலாக எல்லா மூவிஸ்லையும் அந்த ஸ்டோரிக்கு தேவையான தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீ லெவல் ஆங்கிள்னா கேமராவை சப்ஜெக்டோட நீ லெவல் ஹைட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் பார்க்குறதுக்கு கிரவுண்ட் லெவல் ஷாட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் எக்ஸாக்ட் கிரவுண்ட் லெவலில் இருக்காது. கிரவுண்ட் லெவலை விட கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி தான் இருக்கும். அண்ட் இந்த ஷாட் வந்து லோ ஆங்கிள் கூட பேர் பண்ணும்போது கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. கிரவுண்ட் லெவல் ஷாட்டில் கேமராவை சப்ஜெக்டோட கிரவுண்ட் லெவலில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஷாட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் லெவலில் நடக்கிற பிளேயை கேப்சர் பண்ணுறதுக்கு ஆர் சம்டைம்ஸ் ஒரு கேரக்டரை சஸ்பீஷியஸாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிரவுண்ட் லெவல் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும்னா அந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஷோல்டர் லெவல் ஷாட்னா கேமராவை சப்ஜெக்டோட ஷோல்டர் ஹைட் லெவலில் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதுதான் ஷோல்டர் லெவல் ஷாட்னு சொல்லுவாங்க. பட் பார்க்குறதுக்கு லோ ஆங்கிள் ஷாட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் லோ ஆங்கிள் ஷாட்டில் கேமராவை சப்ஜெக்டோட ஐ லெவலுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி டில்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்டாக கான்வர்சேஷன் அப்போ ஷோல்டர் லெவல் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. டச் ஆங்கிளில் கேமராவை எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட எக்ஸ் ஆக்சிஸ் பக்கமாக கிராஸாக டில்ட் டவுன் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஃப்ரேம் வந்து கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். டச் ஆங்கிள் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஏதாச்சும் தப்பாக நடக்க போகுதுன்றத கேமரா லாங்குவேஜ் மூலிமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்கு டச் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும்னா அந்த ஃப்ரேம் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓவர் ஹெட் ஷாட்டில் கேமரா ஆங்கிளில் சப்ஜெக்டோட ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி, அதாவது டாப்லேருந்து கீழே பாயிண்ட் பண்ணி பார்த்த மாதிரி கேமராவை ப்ளேஸ் பண்ணணும்னா அதுதான் ஓவர் ஹெட் ஷாட். ஓவர் ஹெட் ஷாட்டை பேர்ட்ஸ் ஐ வியூ ஆர் காட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கும் அட்மாஸ்பியருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வெர்டிக்கல் ஆங்கிலேருந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஓவர் ஹெட் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க.
ஓவர் ஹெட் ஷாட்டோட லார்ஜர் வெர்ஷன் தான் ஏரியல் ஷாட். பட் இதில் கேமரா ஆங்கிளை 90 டிகிரியில் தான் பிளேஸ் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு இல்லை, டோட்டலாக 180 டிகிரியில் கேமராவை எங்கே வேணால் பிளேஸ் பண்ணி கேப்சர் பண்ணலாம். இந்த ஷாட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனோட ஸ்டார்டிங்கில் இந்த கதை எந்த மாதிரியான பேக் ட்ராப்பில் நடக்க போகுதுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுக்கு ஏரியல் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டோரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் பேக் ட்ராப்பில் நடக்க போதா, ஆறு ஒரு சீஷோர் சைடில் நடக்க போதா, இல்லாட்டி ஒரு சிட்டி பேக் ட்ராப்பில் நடக்க போதான்றதை அந்த அட்மாஸ்பியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுக்கு ஏரியல் ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்ததோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடாமல் நீங்கள் வீட்லேயே ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேமரா ஷாட்ஸ் பற்றி பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.